தடுப்பு பணிகளை கண்காணிப்பதற்காக முதலமைச்சர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற குழு தலைவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் 13 உறுப்பினர்களை கொண்ட இந்த சட்டமன்ற குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் திமுகவை சேர்ந்த மருத்துவர் எழிலன் இடம்பெற்றிருக்கிறார். அதிமுகவை சேர்ந்த சி விஜயபாஸ்கர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் இந்த குழுவில் இணைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த குழு குறித்த பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இந்த குழுவினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும்? மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரம் தமிழக அரசு ஒரு மிக முக்கியமான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தது. குறிப்பாக இதில் தமிழக சட்டப்பேரவையின் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டாங்க. தமிழகத்துல இந்த கொரோனா தடுப்பு பணிகளை அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை அந்த கூட்டத்துல ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையில இன்றைக்கு அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழகத்துல இந்த கொரோனா தொற்றுடைய தீவிரம் மிக தீவிரமாக அடைந்து வருகிறது. அந்த அடிப்படையில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் கடந்த 13ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்துல 5 தீர்மானங்கள் முக்கியமாக நிறைவேற்றப்பட்டது. அதில் 4வது தீர்மானமாக நோய் தொற்றை பரவலை கட்டுப்படுத்த வழிமுறைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகள் வழங்க சட்டமன்ற கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆலோசனை குழு அமைக்கலாம் என தீர்மானிக்கப்பட்டது. எனவே அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அனைத்து கட்சிகளின் தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அவர்களிடமிருந்து பெறப்பட்ட பரிந்துரையின் அடிப்படையில் முதலமைச்சர் தலைமையில் பின்வருமாறு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு ஆலோசனை குழுவை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தமாக 13 கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் மொத்தம் 13 கட்சிகள் இந்த புதிய 16வது சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குறிப்பாக 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர் எழிலன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விராலிமலை சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அதே போல இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னம், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அந்த கட்சியினுடைய தலைவரும் சட்டப்பேரவை பாமக குழு தலைவருமாக இருக்கக்கூடிய பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் GK மணி, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நயினார் நாகேந்திரன், அவர் சட்டப்பேரவையினுடைய பாஜக குழு தலைவர், மதிமுக சார்பாக மருத்துவர் சி சதன் திருமலைக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திருப்போரூர் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு SS பாலாஜி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பாக VP நாகை மாலி, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக C ராமச்சந்திரன், மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக முனைவர் ஜவாஹருல்லா, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக அந்த கட்சியினுடைய தலைவராக பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திரு ஈஸ்வரன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பன்ருட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய C வேல்முருகன், புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக கீழ் வைத்தியநாதன் குப்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட இந்த 13 பேர் இந்த ஆலோசனை குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த ஆலோசனை குழுவானது அவசியம் கருதி நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகளை பெற அவ்வப்போது கூடி விவாதிக்கும். இந்த குழுவிற்கு பொதுத்துறை செயலாளர் உறுப்பினர் செயலராக செயல்படுவார் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமான நேரத்துல இப்படியான ஒரு குழு எல்லாம் மிக அவசியம் என்னதான் மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆலோசனை குழு என்பது முதல்வர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.